அனைவருக்கும் வணக்கம். சுதேசி தமிழ்நாடு மக்கள் நல சமூக சேவை அமைப்பு, திருவள்ளூர் மாவட்டம் பூந்தவள்ளி வட்டம் சென்னிருப்பு முதல்நிலை ஊராட்சி. சென்னிருப்பு ஊராட்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த குருக்கள் மானியம் இடம்னு ஒன்று இருக்குது. சர்வே எண் வந்து பார்த்தீங்கன்னா 30/5 குருக்கள் மானியம். அதாவது குமாரசாமி குருக்கள், சாம்பசிவ குருக்கள், விஸ்வநாத குருக்கள், இவரோட மானியம். இவங்க 3 பேர் மேலே இப்போ இவங்க யாருமே இல்லை. அந்த இடத்த விவசாயத்துக்குன்னு குத்தகை எடுக்கிறாங்க. 2 ஏக்கரா 14 சென்ட்டு அந்த இடத்த விவசாயத்துக்குன்னு எடுக்கிறாங்க. அவங்க லீஸ் எடுத்துனான்னு முடிஞ்சு போச்சு. அவங்களும் இல்லை, இறந்துட்டாங்க. அவங்க பிள்ளைங்க அதுக்கப்புறம் வராங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோபா கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உள்வாடகை கிட்டத்தட்ட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி கேன்சல் ஆகி போச்சு, நீங்கள் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இதை வந்து சோபா கன்ஸ்ட்ரக்ஷன்றவங்க என்ன பண்ணுறாங்க, உள்வாடகை விட்டு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. லட்சக்கணக்கு, அது ஒரு லட்சம் இல்லை, 4 லட்சத்துக்கு மேலே ஒரு மாத வருமானம். 4 லட்சத்துக்கு மேலே வருமானம் சம்பாதிக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அறங்காவலத்துறை என்ன பண்ணுறாங்க, தூங்கிக்கிட்டு இருக்காங்களா, இல்லை அந்த ஆக்கிரமிப்பாளருக்கு ஆதரவாக இருக்காங்களா? மேல் அதிகாரி, அறங்காவல அதிகாரி என்ன பண்ணுறீங்க? இப்போ நீர்நிலையில் வந்து கோயில் கட்டிட்டாங்கன்னு சொல்லி இடிக்கிறீங்க, சரிங்களா? பாதையில் கோயில் கட்டுறாங்கன்னு சொல்லி இடிக்கிறீங்க, இதெல்லாம் செய்கிறீங்க. ஒரு கோயில் சொத்தை இத்தனை ஆண்டு காலம் வாடகையே கொடுக்காம அனுபவிச்சுட்டு வர்றாங்க. அவங்க மீது என்ன நடவடிக்கை எடுக்குது இந்த அறங்காவலத்துறை? இல்லை அறங்காவலத்துறைக்கு வந்து ஏதாவது ஒரு பங்களிப்பு போகுதா, மறைமுகமாக ஏதாவது பங்களிப்பு போகுதான்னு தெரியல. எதனால் இப்படி அமைதியாக இருக்காங்க? இவ்வளோ கோயில் சொத்து, மாத வருமான ஆறுமுக சுப்பிரமணிய சாமி திருக்கோயிலுக்கு யாருக்கிட்டையுமே டொனேஷன் கேட்கவே தேவையில்லை, அதில் வர வருமானமே போதும். இதை விட்டுட்டு ஏன் அமைதியாக இருக்காங்க? அறங்காவலத்துறை எதுக்கு அமைதியாக இருக்காங்க? அப்போ அறங்காவலத்துறை எதுக்கு? தனியார் இடத்துல விட்டு போடுங்க. தனியார்கிட்ட அந்த கோயிலை ஒப்படைச்சிருங்க, எங்கள் ஊரில் ஒப்படைச்சிருங்க, எங்கள் ஊர் பொதுமக்களில் ஒப்படைச்சிருங்க. ஆறுமுக சுப்பிரமணிய சாமி திருக்கோயிலை எங்கள் ஊர் பொதுமக்களிடம் ஒப்படைச்சிருங்க, நாங்கள் மீட்டு எடுத்துக்கிறோம் அந்த இடத்த. உங்களால் முடியாது, அறங்காவலத்துறை உங்களால் முடியாது. நீங்கள் ஒத்துழைக்கிறீங்க, ஆக்கிரமிப்பாளருக்கு நீங்கள் ஒத்துழைக்க கொடுக்குறீங்க. உங்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் அவங்க இத்தனை ஆண்டு காலம் அந்த இடத்துல வாடகை கொடுக்காம இருக்க முடியாது. நான் 1 வருஷம் 2 வருஷமா 25 ஆண்டுகளுக்கு மேல் இந்த வருஷமாக அந்த கோயிலுக்கு சுப்பிரமணிய சாமிக்கு என்ன பணம் வசூல் பண்ணியிருக்காங்க, அது ஆதாரம் தான் இருக்கா? உள்வாடகை விட்டு மாத கணக்கில் வந்து லட்சமாக சம்பாதிக்கிறாங்க அந்த சோபா கன்ஸ்ட்ரக்ஷனு. அவங்கள இவங்க என்ன பண்ண முடிஞ்சது? அப்போ பணம் உள்ளவங்கக்கிட்ட வந்து ஆதரவு தெரிவிப்பாங்க. ஆக்கிரமிப்பு பண்ணுறவங்க பணம் இல்லாதவங்ககிட்ட ஆக்கிரமிப்பை எடு, இது கோயில் நிலம் அப்படின்னு சொல்லிட்டு வீடுகள்லாம் இடிச்சு எடுப்பாங்க. 2 ஏக்கரா 14 சென்ட்டு தனிப்பட்ட நபர், ஒரு நபர் மட்டுமே ஆக்கிரமிப்பு செய்து உள்வாடகை விட்டு வருமானம் சம்பாதிச்சுட்டு வராரு. இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்க அறங்காவலத்துறை ஆணையர்கள் என்ன செய்கிறாங்க? சோபா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து உடந்தையாக இருக்காங்களா? நான் தான் சொல்லுவேன், அவங்க உடந்தை. சோபா கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உள்வாடகை வாங்குறவங்களுக்கு இவங்க வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. யார்? அறங்காவலத்துறை. அறங்காவலத்துறை அதிகாரிகள் என்ன பண்ணுறீங்க? இது சம்பந்தமாக அறங்காவலத்துறை மீது கட்டாயம் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுப்போம் நமது அமைப்பு சார்பாக. ஏன்னா அறங்காவலத்துறை தான் முழுக்க ஆக்கிரமிப்பாளருக்கு உடந்தையாக இருக்காங்கன்றது ஊர்ஜனம். இத்தனை ஆண்டு காலம் நடத்திட்டு வராங்களே, பொதுமக்களே சாட்சி இருக்கு. உங்களால் மீட்டெடுக்க முடியல, விட்டுருங்க, பொதுமக்கள்கிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம். எதுக்கு உண்டியல் பணம் மட்டும் நீங்கள் எடுத்துன்னு போகிறதுக்காப்பா? அப்போ கோயில் சொத்தை யாரும் ஆக்கிரமி பண்ணிக்கலாம் வாடகை கொடுக்காம இத்தனை வருஷமாக. தனிப்பட்ட நபர் மட்டும், அதுவும் அவர் வந்து கோடீஸ்வரர், பணம் படைத்தவர், அதனால் விட்டுட்டீங்க. இப்போ அறங்காவலத்துறைக்கு என்ன தனியாக பங்கு போதான்னு என்னன்னு தெரியல. இதுதான் உண்மை. கட்டாயம் இது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா மீடியா மூலிமா உலகம் முழுக்கும் தெரியப்படுத்தும். அறங்காவலத்துறை ஆக்கிரமிப்பாளருக்கு உடந்தை, ஆதரவு. ஆறுமுக சுப்பிரமணிய சாமி திருக்கோயிலுக்கு சொந்தமான இடம், சர்வே எண் 30/5, 2 ஏக்கரா 14 சென்ட்டு குருக்கள் மானியம் இடத்தை இத்தனை ஆண்டு காலமாக ஆண்டு வருகின்ற சோபா கன்ஸ்ட்ரக்ஷன் அவர்களுக்கு உள்வாடகை விட்டு வசூல் செய்து
அவர்கள் சம்பாதிப்பதற்கு அறங்காவலத்துறை ஆதரவு தெரிவித்து கைகோத்து கொண்டு உள்ளது அப்படின்னு தான் நமது அமைப்பு சார்பாக மீடியா மூலம் இதை விரைவில் தெரியப்படுத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.